நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ உனக்கு தான் போட்டி, எனக்கு இல்ல. இன்னைக்கு விழுந்தடிச்சு டார்கெட் கார்ப்பரேஷனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கா. எதுக்காக நீ யோசிக்கணும்ல. டெமோ பண்ணது நானு, பிரசன்டேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணது நானு. ஆனா கைத்தட்டல் வாங்க போறது ராஜி. பாத்துக்க, பாக்கிறதுக்கு நான் வில்லி மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையிலேயே வில்லி அவதான். அப்புறம் அவ அடுத்த லெவலுக்கு போவா. நீ இதே சீட்ல உட்காந்துட்டு டீய குடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். லக்ஷ்மி, உனக்கு லேப்டாப்ல எதுவும் கொடுக்கலையா? குடுக்கறேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்? இல்ல, டெஸ்க்டாப்ல வேலை செய்யறது தான் எனக்கு கம்ஃபர்டபிள். அது இல்லாத சமயத்துல லேப்டாப் ஓகே. எனக்கு லேப்டாப் தான் வசதியா இருக்கு. ஆமாமா, கான்ஃபரன்ஸ் ரூம்ன்றது ஏதாவது மீட்டிங் போட மட்டும்தான். நீ இப்படி சும்மா உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்க. லட்சுமி 6 மணிக்கு ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்களே, அத ராஜி இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. என்ன ராஜி, கரெக்ட் தானே? டேய், உனக்கு என்ன இங்க வேலை? ராஜிக்காக நீ காயிற, உனக்காக நான் காயிறேன். சும்மா எல்லாம் நடிக்காத. அப்ப நான் எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்? அதத்தான் நானும் கேக்குறேன். உனக்காக தான் லட்சுமி. ஃப்ராட். என்ன லட்சுமி இப்படி சொல்ற? ஏன், என்ன? இல்ல, வழக்கமா நீ ஃப்ராட்னு சொல்லும்போது அதுல ஒரு லவ் இருக்கும். இப்ப சொல்றது என்னமோ சீரியஸா சொல்ற மாதிரி இருக்கு. எப்படி சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான், நீ ஃப்ராடு தான். நீ ஏதோ மோசமான மூட்ல இருக்க போல இருக்கு. ஒழுங்கா நீ வாயை மூடிட்டு இரு. ஓகே. ஹே, இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ கண்டுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்க. என்னாச்சு? என்ன ஆச்சா? என்ன நக்கல் பண்றியா? இல்ல, சீரியஸா தான் கேக்குறேன், நான் கவனிக்கல. ஹோ, அந்த அளவுக்கு நீ சின்சியரா வேலை செய்யறேன்னு சொல்ல வர? ஆமா லக்ஷ்மி. நாங்கெல்லாம் வெட்டி, நீ மட்டும் தான் பிஸின்னு சொல்ல வரியா? கொஞ்சம் அப்படிதானே. அவமானப்பட்ட ஆட்டோக்காரன். ராஜி, ஓவரா ஆடாத. என்ன எது? தீபாவளிக்கு கார்த்திகோட அண்ணனே, அத சொல்றியா? மறுபடியும் அவமானப்பட்ட ஆட்டோக்காரன். ஹலோ, என்ன முறைக்கிற? ப்ராடக்ட் ஹெட் நம்ம கையில தான் இருக்காரு, தெரியும்ல. விஸ்வநாதன் சார் கிட்ட சொன்ன உன் வேலை போயிடும், ஜாக்கிரதை. அப்படியா? பாப்போம் யார் வேலைய யார் காலி பண்றான்னு. ஏய், சூசனே நம்ம கிட்ட பணிஞ்சுதான் போறாங்க. அவங்க சேர்ல அடுத்து உட்கார போறது நம்ம தான், தெரியும்ல. இப்ப புரியுது உன் திமிருக்கு காரணம். இப்பவே என்கிட்ட பார்த்து நடந்துக்கோ. கிளையண்ட் விசிட்டுக்கு அப்புறம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் என்னெல்லாம் வந்து பார்க்கணும். ராஜி பின்னிட்டீங்க. முறைக்கிறப்போ என் செல்ல ரொம்ப அழகாயிடுதே, ஏன் அப்படி? ஹலோ, எஸ் சார். சார் இதோ வந்துடுறேன் சார். விஸ்வநாதன் சார் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹே, வாய் மூடுறியா? ஹே, இவ்ளோ சொல்ற அறிவில உனக்கு? லட்சுமி, எந்திரச்சு போடா இங்க இருந்து. என்னாச்சு லட்சுமி? ஹே, சீ, பேசாத. அவ கூட சேர்ந்துட்டு என்ன அவமானப்படுத்திட்டு இப்ப என்ன என்னாச்சுன்னு கேக்குறல்ல? லட்சுமி சாரி லட்சுமி, நான் அப்படிலாம் யோசிக்கல. ஏய் லட்சுமி, என்ன லட்சுமி, நானும் ராஜு சும்மா விளையாண்டோம், நீ இதை சீரியஸா எடுத்துக்கிட்டே? என்ன எது விளையாட்டு? நான் வெட்டியா இருக்கேனா? என்னாச்சு லட்சுமி உனக்கு? இப்ப யாரு உனக்கு கிண்டல் பண்ணாங்க? நானும் ராஜுவும் தானே. எங்களை போய் எப்படி நீ தப்பா நினைப்ப? லட்சுமி, வேற ஏதாவது பிரச்சனை உனக்கு? நீ அப்படிலாம் நினைக்கிற ஆள் இல்ல. ஆனா ராஜி கொஞ்சம் அப்படிதான். விஸ்வநாதன் சார் அவளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதும் அவ ஆளே மாறிட்டா. என்னாச்சு லட்சுமி, நீ எப்படிலாம் யோசிக்கிற? வேற எப்படி யோசிக்க சொல்ற? என்ன முறைச்சா வேலையில இருக்க முடியாதுன்னு அவ மிரட்டா. பார்த்தல? லட்சுமி, அவ மிரட்டல லட்சுமி, சும்மா கலாய்க்கிறா. அப்படியெல்லாம் இல்ல விஷ்ணு. நான் சீரியஸா சொன்னதுக்கு அப்புறமும் அவ கொஞ்சமாவது அவளோட டோனை மாத்தினாலா பாத்தியா? லட்சுமி, இப்ப ராஜியன் டோனை மாத்த போறாங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்தே உன்னை கலாய்க்கிற டோன்ல தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் சீரியஸா எடுத்துக்கிட்டதும் எல்லாரும் மாத்தி பேசுறீங்களா? என்ன லட்சுமி, நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? எல்லாம் கரெக்டா தான் யோசிக்கிறேன். லட்சுமி, சூசன் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பாரு லட்சுமி, உண்மையை சொல்லு, சூசன் ஏதாவது சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? என்னமோ சொன்னாங்க.
ஆனா அவங்க சொன்னது சரின்ற மாதிரி தான் அவன் நடந்துகிட்டு இருக்கா. சேச்சே, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு. என்ன லட்சுமி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? லட்சுமி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? லவ் பண்றதுக்கு முன்னாடியே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சீனியர்ன்ற பந்தா உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஆளு, பழகிறதுக்கு அருமையான ஆளு, மனசால கூட யாருக்கும் எந்த தப்புன்னு நினைக்க மாட்டேன். சூசனா ராஜான்னு வந்தப்ப கூட நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு பார்த்துட்டு நீ ராஜிக்கு தான் சப்போர்ட் பண்ண. தயவு செஞ்சு நீங்க அப்படியே இருங்க லட்சுமி, ப்ளீஸ். லட்சுமி, உன் அன்பை பலவீனம்னு யாராவது நினைச்சிட்டு போட்டோம். நீ மாறாத லட்சுமி. ராஜிக்காக அழுதல, அதே அன்பான லட்சுமியா எப்போதுமே இரு, ப்ளீஸ். அதே மாதிரி ராஜு உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சூசன் பதிலா காத்திய நீ லவ் பண்ணியிருந்தா கூட வெளியில சொல்லாம உனக்கு விட்டு கொடுத்துருப்பாங்க. சாரி. சேச்சே, எதுக்கு சாரி எல்லாம்? நாங்களும் மூடு தெரியாம வெறுப்பேத்திட்டோம். நாங்க தான் லட்சுமி சாரி சொல்லணும். லட்சுமி, நட்பா வேலையான்னு பார்த்தா விட்டு கொடுக்கறது வேலையா தான் இருக்கும், நட்பா இருக்காது. நான் வேணும்னா ராஜி கிட்ட சாரி சொல்லட்டுமா? அவங்க உன் கோவத்தை விளையாட்டு தான் நினைச்சிட்டு போயிருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். நீ அவங்கள தப்பா நினைச்சது அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன இல்ல, நீ கூட சில சமயத்துல பெரிய மனுஷன் மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ற. என்னங்க என்னை போய் பெருசு கிசுன்னு அசிங்கப்படுத்துறீங்க? நான் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, ஓகே? தோப்பனார் அப்பா, ஆத்துல வீட்டுல, ஸ்நானம் குளிப்பது, ஆம்படையா மனைவி, வஸ்திரம் உடல், அங்கவஸ்திரம் துண்டு, ஆகாரம் சாப்பாடு. என்னடா பண்ணிட்டு இருக்க? மச்சான், 30 நாளில் அகரகாரம் பாஷை பேசுவது எப்படி? 30 நாள்ல ஆங்கிலம் கத்துக்க சொன்னேன், கத்துக்கல. 30 நாள் ஹிந்தி கத்துக்க சொன்னேன், கத்துக்கல. இப்ப அகரகாரத்து பாஷை கத்துக்க போறியா? மச்சான், அபிராமி அந்தாதி கூட படிக்கலாம் பாக்குறேன்டா. அப்புறம் மச்சான், கல்லே முட்டல் கண்டால் பாட்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா கைத்துல தொங்கி அந்த பாட்டை பாடி ஜானகி அசத்தலான் இருக்கேன்டா. அது எப்படிடா? எந்த பொண்ணை பார்த்தாலும் பாரபட்சமே பார்க்காம பக்காவா ட்ரை பண்ற? மச்சான், எங்க தாத்தாவோட தாத்தா ஐராண்டா. அட பாவி, இந்த லட்சணத்துல உனக்கு ஹிஸ்டரி வேறயா? மச்சான், நம்ம கலருக்கு மீசை மட்டும் எடுத்தேன்னு வெயி, அப்படியே ஜானகி வீட்லயே செட்டில் ஆயிடுவேன். உன் வாழ்க்கையில லக்ஷ்மி லக்ஷ்மின்னு ஒருத்தி இருக்கா, அவளை மறந்துட்டு பேசுற? அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாமா. என்னடா சொல்ற? மச்சான், பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறப்போ ஆன்சரைஸ் சப்ஜெக்ட் என்ன படிக்கிறோம்? கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படிக்கிறோம்ல. அதே மாதிரி பாட்னி படிக்கிறப்போ ஆன்சரைஸ் சப்ஜெக்ட்டா ஜுவாலஜி படிக்கிறோம்ல. ஏன் சொல்லு பாப்போம்? ஏன் மச்சான், பிசிக்ஸ் படிக்கணும்னா கெமிஸ்ட்ரி மேத்ஸ் தெரிஞ்சிருக்கணும். காலேஜ்ல ஒரு மெயின் சப்ஜெக்ட் இருந்தா 2 ஆன்சரைஸ் சப்ஜெக்ட் கண்டிப்பா இருந்தே ஆகும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். லட்சுமி மெயின் சப்ஜெக்ட்னா ஜானகி ஆன்சலரி சப்ஜெக்ட். சொல்லுவடா, ஏன் சொல்ல மாட்டேன்? எப்படி மச்சான் நம்ம விளக்கம்? பேசுறேன், லட்சுமி கிட்ட பேசுறேன் உன் விளக்கத்தை பத்தி. மச்சான், பேச்சாதான்டா இருக்கணும். இதெல்லாம் நீ போட்டு கொடுக்க கூடாதுடா. கண்டிப்பா நான் லட்சுமி கிட்ட சொல்லுவேன். நான் சொல்லன்னு சொல்லுவேனே. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் இப்ப நீ பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். டேய், சரியான விக்கிலீக்ஸா இருக்க. ஆமாண்டா, நீ என்ன பேசினாலும் இப்படிதான் நான் உடனே லீக் பண்ணுவேன். டேய், பல வருஷமா படாத பாடுபட்டு இப்பதான்டா ஒரு காதல் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை போட்டு தள்ளிடாதடா. தெரியுதுல, நிஜமா லவ் பண்ற ஒரு பொண்ணை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்போ உனக்கு தெரியுதுல. அப்புறம் எதுக்குடா ஜானகி ரோகிணி ராகினின்னு அலையிற? மச்சான், தினமும் வீட்டு இட்லி சாப்பிடணும் நம்மளுக்கு ஆசை தான். இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போறோம், லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹோட்டல் இட்லி சாப்பிடுறது இல்லையா? வாய முர்றா. நீ பாட்டு உன் ஓட்ட வாய வச்சுட்டு எதனா பேசிட்டு போயிருவ. அது லட்சுமி காதுல போய் விழுந்து தொலையும். அதுக்கப்புறம் மொத்தமா உன் காதலுக்கு சங்குதான். அது இல்லடா. டேய், சொன்ன வாய மூட்டு கேள்றா. மச்சான், எனக்கும் ஜானகிக்கும் ஏதோ எழுதி வைக்கப்பட்ட விதி இருக்குன்னு நினைக்கிறேன்டா. எழுதி வைக்கப்பட்ட விதி இல்லடா, உன் விதி அதோட முடிய போகுதுன்னு இருக்கு. சரி, எங்க ஆளை காணோம்? யார? டேய், சும்மா நடிக்காத. இன்னைக்கு அவ ஜாயின் பண்ணிருக்கணுமே, ஏன் வரல? மச்சான், யாரன்னு சொல்றா? என்ன அடி வேணுமா உனக்கு? நான் யார சொல்றேன்னு உனக்கு தெரியல? அதுல மச்சான், நீ ஒரு ஏகபத்தினி விருதன். ராஜி பேரை தவிர வேற யார் பேரையும் நீ வாயை திறந்து கூட உச்சரிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு பேரை சொல்லனா நான் பேரை கண்டுபிடிக்கிறது? சொல்றா. ஏஞ்சல் எங்கடா? ஏஞ்சல்லாம் எவன்ல தான்டா இருக்கும்? ஓ, நீ உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி கேக்குற. இன்னைக்கு வந்துட்டான்னு சொன்னாங்க, ஜாயின் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. ஒரு பில்டப்பா இருக்கே. என்னடா, பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம கிளாஸ்மேட்,
பாக்குறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. வருவா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. குண்டா இருக்காளா இல்ல மெலிஞ்சிருக்காளா? மச்சான் பாக்குறதுக்கு அதே மாதிரி தான்டா இருக்கா, ஆனா அதே வெயிட்ல இருக்கலான்னு எனக்கு தெரியலடா. நீ அவனை தூக்கி பாடுறா. நீ எப்படா அவளை பார்த்த? நான் எங்க பார்த்தேன் மச்சான், Facebookல போட்டோ அப்லோட் பண்ணிருந்தா அதுல பார்த்தேன்டா. ஓ, சந்தோஷமா இருக்காளா? போட்டோல எல்லாம் சிரிக்க தான்டா செய்வாங்க, நேர்ல பார்த்தா தான் தெரியும் அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்ல துக்கமா இருக்காங்களான்னு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவகிட்ட ஒரு வாட்டி கூட நான் பேசவே இல்லடா. ஏன்? பேசுறது தானே. அவ ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட இல்ல. நான் தரேன் மச்சான், பேசுறா பேசு. ஒன்னும் தேவையில்ல. ஆனா பாக்கணும் மட்டும் ஆசையா இருக்குல்ல. அது ஆசைலாம் சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருக்கு. அவ காலேஜ் முடிச்சு என்ன பண்ணா, எங்க இருக்கா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க, சும்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டி தான். மச்சான் இவன்கிட்ட கேள, டீடைலா சொல்லுவாங்க. இவங்க டீடைலா சொல்லுவாங்க மச்சான், கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஓகே மச்சான், ஆல் தி பெஸ்டா, பை. இல்ல அது இங்க வர போறவங்களே ஜாலியா இருக்கா, அவளை நினைச்சு நாம தான் ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம். ஃப்ரீயா விடு கார்த்திக். ஆனாலும் பழைய பாசம் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது இல்ல? அப்படிலாம் இல்ல. ஓகே ஓகே. ஏய், பழைய பாசம் ஏதாவது திரும்பிச்சு கொண்டுடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், கொஞ்சம் கேபினுக்கு வாயேன். வரும்போது ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வரியா ப்ளீஸ்? கேண்டீன் ஃபோன் வேலை செய்யல. One, 2, 3, 4, 5, 6. ராஜி, கொஞ்சம் என் ரூமுக்கு வரியா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வா ராஜி, உட்காரு. அப்புறம் ஆச்சரியமா இருக்கு ராஜி, உன்னோட பிரசன்டேஷன்ல என்னோட கருத்தெல்லாம் கேட்டிருக்க. இல்ல, நீங்க இதுல எக்ஸ்பர்ட், அதான். என்ன கலாய்க்கிறியா? இல்ல இல்ல, நிஜமா தான் சொல்றேன். அது இதனால உனக்கு தெரியாதா? சாரி சூசன். என்ன வழக்கமா அஃபென்ஸ் ஆடுவ, இன்னைக்கு ஆச்சரியமா டிஃபென்ஸ் ஆடுற? இல்ல சூசன், நமக்கு நடுவுல இருக்கிற பர்சனல் விஷயங்களை ஆபீஸ் வேலையில காட்டுறது தப்பு தானே? இதெல்லாம் நீ சொந்தமா யோசிச்ச மாதிரி தெரியலையே. யார் சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம்? இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கணும்? அதான் நம்ம எல்லாருக்குமே மேல ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காரே, அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. யார் சொன்னாங்கங்கிறது இல்ல, நிஜமாவே உணர்ந்துதான் சொல்றேன். பிரசன்டேஷன் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா? பார்க்காம நான் எப்படி சொல்லுவேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. தைரியமா கிளையண்ட் முன்னாடி பிரசன்ட் பண்ணிடுவல்ல? கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. வா கார்த்திக். ஹேய், என்ன இதெல்லாம்? இல்ல, காஃபி. நீங்க கேட்டீங்களே. சோ ஸ்வீட் ஆஃப் யூ கார்த்திக். தலை வலிக்குதுன்னு சொன்ன, நீ காஃபியோட வந்து நிக்கிற. டைமிங்கா ஒரு விஷயம் பண்றதுல ஒன்னு அடிச்சுக்க முடியாது. தேங்க்யூ கார்த்திக். உட்காரு. உன்ன மாதிரி ஒருத்தன் என் டீம்ல இருக்கான்னு மத்த எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு. எனக்காக எது வேணாலும் செய்வியாமே, அநியாயமா இல்ல? சொன்னது யார் தெரியுமா? நம்ம விஸ்வநாதன் சார். நம்ம க்ளோஸா இருக்கோன்றது அவருக்கு கூட தெரிஞ்சிருக்கு. கார்த்திக், காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. கேண்டீன்ல வழக்கமா இப்படி இருக்காதே. எனக்காக ஸ்பெஷலா போட சொன்னியா கார்த்திக்? இல்ல, சாதாரண காஃபி தான். ஒரு நிமிஷம். என்ன இது? காஃபி. அது தெரியுது. அந்த அம்மாவுக்கு தலைவலினா நீ காஃபியோட வந்துருவியா?
நீ நம்ம இடத்துல தானே இருந்த, இங்க எப்படி ஓ வந்த? அப்ப நீ காஃபி எடுத்துட்டு வந்த தப்பு இல்ல, நான் இங்க வந்ததான் தப்பு இல்ல? ஏய் லூசு, என்ன காஃபி எடுத்துட்டு வர சொல்லிட்டு உன்னை ஃபோன் பண்ணி சூசன் நீங்க வர சொன்னது எதுக்காக? நீ பார்த்துட்டு கடி ஆகணுன்றதுக்காக தான். அவங்க நினைச்ச மாதிரியே உனக்கு கோவம் வருது. சாரி கார்த்திக். இந்த மாதிரி பல உலகமாக ட்ராமாலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? புரியுது புரியுது. ஏய் வந்துருக்கின்ற போறாங்க. அவன் வந்தா எனக்கு என்ன, வரட்டும். சாரி சாரி. ராஜி, நீ கிளம்பலாம். நான் கார்த்திக் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பிரசன்டேஷன்லாம் நீதான் பண்ற, அதனால கொஞ்சம் ப்ரிப்பேரா இருந்துக்கோ. சொதப்பனா உனக்கும் கஷ்டம், உன்னை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்த விஸ்வநாதனுக்கும் கஷ்டம். சரி நீ போ, நான் பிரசன்டேஷனை பார்த்துட்டு உனக்கு சொல்றேன். அப்புறம் கார்த்திக், அடுத்த திட்டம் என்ன? என்ன திட்டம்? இல்ல, கௌதம் ஹெச்ஆர பார்த்துட்டு போயிருக்கான், இன்னும் ஜாயின் பண்ணல. எப்போ ஜாயின் பண்றான், என்ன பண்ண போறான், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு தான். எனக்கு எப்படி தெரியும்? நீ என்னோட பழைய ஹஸ்பண்ட தேடி புடிச்சு அவனை இந்த ஆபீஸ்க்கே திரும்ப கொண்டு வந்து அவன் மூலமா என்ன டார்ச்சர் பண்ணி பார்க்கணும்னு உனக்கு ஆசை அதானே? ஏன் கார்த்திக்? அவர் இங்க வந்ததுக்கு நான் காரணம் இல்ல. என்னோட தீபாவளி பரிசுன்னு அவன் போட்டோவை கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லதான் பண்ணிருக்கேன், எனக்கே நீ இப்படி பண்ற? எதுக்காக ஏஞ்சல் எங்க டீம்ல வேலைக்கு சேர்த்தீங்க? பழிக்கு பழின்றியா? ஏன்? என்னோட கேள்விக்கு பதில் சொல்லாம பதிலுக்கு கேள்வியாவே கேக்குற? சூசன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன்னு திரும்ப திரும்ப அந்த ரீல சுத்தாத. எனஃப். அது ரீல் இல்ல, உண்மைதான். உனக்கு கௌதம பத்தி தெரியாது, அவன் ரொம்ப மோசமானவன். அவனால என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு நீதான் பொறுப்பு. அப்படிலாம் எதுவும் ஆகாது. ஆனா நீதான் பொறுப்பு. இந்த தடவை ஏதாவது பிரச்சனைனா நான் நேரா உன் வீட்ல தான் வந்து நிப்பேன், நீதான் என்ன பாத்துக்கணும். எத்தனை பேரை தான் நீ சமாளிப்ப இல்ல? ராஜி, ஏஞ்சல், நானு. கஷ்டம்தான். தயவு செஞ்சு ஏஞ்சல் எங்க வேலைக்கு எடுக்காதீங்க, அதனால நிறைய பிரச்சனைகள் வரும், அது அவளுக்கும் தெரியும். பிரச்சனையா? பிரச்சனை வரும்னா கண்டிப்பா அவங்கள நான் உடனே சேர்த்தாகணுமே. ப்ளீஸ் சூசன், வேண்டாம் ப்ளீஸ். ஏன் கார்த்திக்? கார்த்திக், ம். என்ன எப்ப நீ கூட்டிட்டு போவ? என்கிட்டயா கேட்ட? உன்னை கேட்காம உன் தாத்தா கிட்ட கேட்க முடியும்? எங்க உன்னை கூட்டு போனோம்? என்னடா சிரிப்பு? மச்சான், சின்ன புள்ளைய கேட்டா கூட சொல்லிடும். நீ இப்படி சின்ன தம்பி பிரபு மாதிரி எங்க கூட்டிட்டு போறதுன்னு கேட்டுட்டு இருக்க? விஷ்ணு, உங்களுக்கு புரியுதுல்ல? ஹே ராஜி, இது புரியாம இருக்குமா? இவன் சும்மா நடிச்சிட்டு இருக்கான். ம்? நடிச்சா கூட பரவாயில்ல, உண்மையாவே தெரியலனா ரொம்ப கஷ்டம்தான். இது கூட எனக்கு தெரியாது. டேய், எங்கன்னு சொல்றா? டேய், இது எனக்கும் ராஜுக்கும் உள்ள பர்சனல் மேட்டர், உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? சரி, என்கிட்ட சொல்லு. மச்சான், கேக்குறாங்களா? சொல்றா. கோவப்படாத ராஜி, எங்க போகணும்? கோச்சிக்காத செல்லம். விஷ்ணு, சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட. மச்சான், பார்லர் பொண்ணு சொல்றாங்கடா, இது கூட தெரியாத தென்னாலியா இருக்க? அப்படியா? ம். இப்ப எதுக்கு திடீர்னு பார்லர் போனோம்? ஏய், இன்னொரு வாட்டி இப்படி சிரிச்சமா அவனை கையை உடைச்சிருவேன். மச்சான், கையெல்லாம் உடைச்சாதடா, அப்புறம் என்னால கையை உதறாம சிரிக்க முடியாதுடா. இப்ப எதுக்கு பார்லர் போன ராஜி சொல்றான்னு உனக்கு தெரியுமா? அதை ஏன் என்கிட்ட கேட்க மாட்டியா? சரி, என்கிட்ட சொல்லு. விஷ்ணு, நீங்களே சொல்லுங்க. ஆ. இதுக்கு தான் முதலே அவன் கிட்ட கேட்டேன். டேய், விஷயம் என்னன்னு சொல்றா? மச்சான், மார்க்கெட்ல காம்படிஷன் ஜாஸ்தி ஆயி போச்சு. சூசன் ஆல்ரெடி போட்டியில இருந்தாலும் அவங்க ஒரு முக்கியமான போட்டியாளரே இல்ல. இப்ப ஏஞ்சல் வேற வந்திருக்கா. ஆல்ரெடி நீ லவ் பண்ண பொண்ணு வேற. மலரும் நினைவுகள் உனக்கு வரலாம், ஏஞ்சலுக்கும் வரலாம். அதனால ராஜிக்கு பிரச்சனையும் வரலாம். என்ன ராஜி, நான் சொன்னது கரெக்ட் தானே?
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மலரும் நினைவுகள் உனக்கு வரலாம், ஏஞ்சலுக்கும் வரலாம். அதனால ராஜிக்கு பிரச்சனையும் வரலாம். நீ ராஜி, நான் சொன்னது கரெக்ட் தானே? ஏய் இதுக்காக தான் நீ பயப்படுறியா? சிச்சி பயம்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இந்த காலத்து பசங்களோட டேஸ்ட் கொஞ்சம் மட்டமா இருக்கா? மச்சான் அவங்க உன்னதான் சொல்றாங்க. நீ மூடு. ராஜி யூ கண்டினியூ. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த காலத்து பசங்க எல்லாம் அட்டு ஃபிகர் ஜீன்ஸ் போட்டிருந்தா கூட அததான் பெரிய அழகின்னு நினைக்கிறாங்க. கரடி கூட முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கனவு கனியா உலா வருது. சுமாரான பொண்ணுங்க கூட சுடிதார ஸ்டைலா போட்டு எஸ்கேப் ஆயிடுதுங்க. மேக்கப் மட்டும் இல்லனா பாதி பொண்ணுங்க பேக்கப் ஆயிடுவாங்க. கரெக்ட் ராஜி. நான் கூட முதல்ல இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போட்டின்னு வந்துட்டா போட்டு பாத்திர வேண்டியதுதான். ஆமா ராஜி கரெக்ட் தான். இன்னதான் அரிகரனா இருந்தாலும் கசல் பண்ணா 1000 பேர் தான் கேட்பான். அதுவே டெலிபோன் மணி போல்னு கும்மா குத்து குத்துனா நாடே கேட்கும். ஏய் இப்போ நீ என்ன பண்ண போற? முடிய குட்டையா வெட்ட போறேன். அப்புறம்? சூசன் மாதிரி பேண்ட் ஷர்ட். ஐயோ காதுல மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு 4-5 வளையம், அப்புறம் மூக்குல ஒரு வளையம், அதுக்கப்புறம் ஐப்ரோவை ஷார்ப் பண்ணி கன்னத்துல எல்லாம் ரோஸ் பவுடர் போட்டு. ஏய் நீ என்ன சினிமால எதனா நடிக்க போறியா? இல்லப்பா, இதெல்லாம் பண்ணாதானே அழகின்னு ஒத்துக்கிறீங்க. கொஞ்சம் மாடர்னா மாறினா தப்பு இல்லை. அதுக்காக உனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கெட்ட போட்டு சங்கடப்படாத. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ முதல்ல நமக்கு பிடிக்கணும். நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இல்லைன்னா அது வேஸ்ட் தான். ராஜி நீங்க ஏஞ்சலோட போட்டி போடுறீங்க, மிஸ் நெட்டக் பட்டதை வெல்றீங்க. விடாதீங்க. ஏய் சும்மா ஏத்தி விடாத, உதவாங்குவேன். டேய் நம்ம ராஜி அழகா இருக்க வேணாமா? மூடிட்டு போட, வாயில எதுனா அசிங்கமா வந்துட போகுது. ராஜி நீங்க கார்த்தி விட அழகாயிட்டீங்கன்னா அப்ப நீங்க கார்த்திகை மதிக்க மாட்டீங்கன்ற புறமேல கார்த்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நீங்க எதுவும் நம்பாதீங்க. ஏய் எட்டி மிதிச்சேன்னு வச்சுக்கோ, அவனை உன் வீட்டுல போய் விழுவேன். என்ன ராஜி இது? ஏன் இப்பெல்லாம் யோசிக்கிற? அப்படியெல்லாம் இல்ல, கொஞ்சம் அழகா இருந்தா தப்புல தானே. இப்ப நீ அழகா இல்லைன்னு யார் சொன்னா? இதெல்லாம் எதுவுமே இல்லாமலே நீ அழகா தான் இருக்க. அப்படியா? ஆமா, உன்னை அழகுபடுத்துறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்காத. நிஜமாதான் சொல்றியா? ராஜி ஸ்ரீதேவியும் அழகுதான், சில்க் சுமிதாவும் அழகுதான். நான் ஸ்ரீதேவியை பிடிச்சிருக்கேன்னு சொல்றேன். நீ சில்க் சுமிதா ஆகணும்னு ஆசைப்படாத. உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கோ. முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கோ, பாப் கட் பண்ணிக்கோ, ஏன் மொட்டை வேணா கூட அடிச்சுக்கோ. நீ எப்படி இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும். இன்னொருத்தருக்காக உன்னை எனக்கு பிடிக்காம போயிட போது பார்த்துக்கோ. புரியுதா? ம். எத்தனை மணிக்கு மீட்டிங்? சூசன் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்ததும் விஸ்வநாதன் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சரி ராஜி எங்க? எங்க? அவ சீட்ல தான் இருப்பா. மீட்டிங் ஆரம்பிச்சதும் கூப்பிட சொன்னா. ஓ அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? எம்டிக்கு அடுத்தபடியா கம்பெனியை பத்தி அதிகமா கவலைப்படுறது அவதான். அதிகமா வேலை செஞ்சா சீக்கிரமாவே அந்த வேலை போர் அடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவளை நிதானமாவே வேலை செய்ய சொல்லு. அப்பதான் ரொம்ப நாள் வேலை செய்ய முடியும். வேலையெல்லாம் மேரத்தான் மாதிரி ஒரு மீடியம் ஸ்பீட்ல தான் ரொம்ப தூரம் ஓடணும். 100 மீட்டர்ல ஓடுற மாதிரி எடுத்த உடனே தலை தெறிக்க ஓடினா சீக்கிரமா மயக்க அடிச்சு கீழே விழ வேண்டியதான். சரி விஷ்ணு எங்க? தெரியலையே. நடிக்காத கார்த்திக், உண்மையை சொல்லு, எங்க அவ? கேட்டுட்டா போச்சு. டேய் எங்கடா போயிருந்த? செம பிஸி மச்சான். என்ன பிஸி? எல்லாம் இந்த லட்சுமியால ஒரே தொந்தரவா போச்சுடா. ஹே நான் உனக்கு ஒன்னும் வேலை கொடுக்கலையே. என்னது வேலை குடிக்கலையா? புதுசா சேர்ந்த அந்த ஜானகி மாமியா நீ தான் பாத்துக்கணும் என் தலையில கட்டல. ரொம்ப படுத்துறா மச்சான் அந்த பொண்ணு. மூச்சுக்கு 300 தடவை விஷ்ணு கேண்டீன் எங்க இருக்கு, விஷ்ணு ஹெச்ஆர் ரூம் எங்க இருக்கு, விஷ்ணு என் கம்ப்யூட்டர் எதுவுமே வேலை செய்யல, விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னு என்ன விடவே மாட்டேங்கிறா மச்சான். பார் மச்சான் அவதான் போன் பண்றா. ஹலோ சொல்லுங்க என்ன பண்றேன்? என்னது தூத்தம் காலி ஆயிட்டா? 400 போன் பண்ணுங்க, அவா தூத்தம் கொடுத்துடுவா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எதுக்கு பயப்படுறேன்? வேலை செய்யறது உங்க கடமை இல்லையோ? அதே மாதிரி வேலை செய்யறவாளுக்கு தூத்தம் கொடுக்கறது அவளோட கடமை. ஓகே ஓகே பாய். மச்சான் மாமி தான் ஒரு நிமிஷம் என்ன விட்டு இருக்க மாட்டேங்கிறா. என்ன பண்றதுன்னே தெரியல மச்சான். ஏய் ஏற்கனவே லட்சுமி செம்ம கடுப்புல இருக்கான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம 2 நாள் அந்த பொண்ணு பக்கம் சாஞ்சிட்ட. மச்சான் என்ன வெறுப்பேத்ததான் லட்சுமி அந்த மாமிய நம்ம டீம்ல சேர்த்ததே. அதான் அவகிட்ட பேசுற மாதிரி ஒரு சீனை போட்டு லட்சுமியை வெறுப்பேத்துறேன்.
பார்த்துக்கிட்டே இரு 10 நாள்ல லட்சுமி அந்த மாமிய வேற டீமுக்கு மாத்திராளா இல்லையான்னு மட்டும். மாமியை மாத்தினா பரவாயில்ல, மாமாவை மாத்திர போறா. என்னடா சொல்ற? உன்னை கழட்டி விட்டுற போறாடா. சாச்சா மச்சான், என் லவ்லாம் செம்ம ஸ்ட்ராங்டா. லட்சுமிலாம் சொக்க தங்கும். தங்கம் தான், அதுக்காக ஒரே ஐடியா போட்டு உரசாத. என்ன கார்த்திக், உன் ஃப்ரெண்ட் என்ன கேக்குறாப்புல? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சும்மாவா? குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டீங்க, என்ன பேசுனீங்க? அது விடு லட்சுமி, இது சும்மா சாதாரண மேட்ரு. மச்சான், ஜானகி தான்டா. செத்தடா. ஹலோ, சொல்லுங்க. டே காமெடி டைம், உன்னோட சீரியஸ் டைம் ஸ்டார்ட் ஆகுதுடா. இவாளுக்கெல்லாம் ஃபில்டர் காஃபி போடவே தெரியாது. ஃபில்டர் சிகரெட் கேட்டேல்னா வாங்கி தருவா, ஃபில்டர் காஃபி கேட்டேல்னா அவ காமெடி பண்ணிட்டு இருப்பா. சரி, நாளைக்கு ஆத்துல இருந்து ஒரு ஃபிளாஸ்க் கொண்டு வரேன். ஓகே? டோருக்கு சரணா பவன் ஹவுஸ் கீப்பிங்ல யாரும் அமுச்சு விட்டா அவ ஃபில்டர் காஃபி வாங்கிட்டு வர போறா. என்ன சொல்றீங்க? ஓகே தானே? லட்சுமி, உன் தான் ஃபில்டர் காஃபி தான் வேணுமா? லட்சுமி, உன் தான். டேய் விடுறா. இருமச்சான், லட்சுமி இந்த ஜோக்க கவனிக்கவே இல்ல. லட்சுமி, லட்சுமி, உனக்கு ஃபில்டர் காஃபி வேணுமா? இங்க பார், இன்னொரு வாட்டி என் ஆளுன்னு சொன்ன அப்படியே உன் மூஞ்சிலே குத்துவேன். தப்புதான் தப்புதான். அவ நம்ம டீம்ல இருக்கா, அவ நம்மவா. இது கரெக்டா? டேய் தேவையில்லாம சனியை தூக்கி பனியில போட்டுக்கிற. இருமச்சான். லட்சுமி, எனக்கு ஒரு மெயில் அனுப்ப முடியுமா? யாருக்கு அனுப்பணும்? ஹெச்ஆருக்கும் அட்மினுக்கும் தான். என்ன அனுப்பணும்? நான் சொல்றேன், அதை அப்படியே டைப் பண்ண. என்னன்னு சொல்லு. கண்டென்ட்டை நான் சொல்றேன், நீ அப்படியே டைப் பண்ணு. சொல்லு. சப்ஜெக்ட்ல போட்டுக்கோ. என்னன்னு போடணும்? ரிக்வெஸ்டிங் ஃபார் கர்ட் ரைஸ் அண்ட் மேங்கோ பிக்கிள்ஸ். டைப் பண்ணிட்டியா? டைப் பண்றேன். மெயின் கண்டென்ட் போலாமா? ஓகே, போட்டுக்கோ. டியர் சார், one new Johnny in Lakshmi team. Her name is Janagi. She is suffering from hungry because no curd rice and mango pickles in our cafeteria area. So, kindly request you to provide mango pickles and curd rice in our cafeteria area. Thank you. Your obediently, Miss Lakshmi. Hello? என்னது? சௌச்சாலயம் எங்க இருக்குன்னு தெரியலையா? எங்க உங்க சீட்ல இருந்து டேக் ஃபர்ஸ்ட் ரைட் அண்ட் செகண்ட் லெஃப்ட் ஒரு பொம்பளை படம் போட்டிருக்கோம். அதான் லேடிஸ் சௌச்சாலயம். ஓகே, பை. ஐயா, இந்த பொண்ணோட தொல்லை தாங்க முடியல மச்சான், ஒரே இம்சடா. லட்சுமி, எங்க கிளம்பிட்ட? போய் அந்த ஜானகிக்கு சாயங்காலம் டிஃபனுக்கு உப்புமாவும் உளுந்து வடையும் வாங்கி கொடு. டேய் என்னடா இப்படி கலாய்க்கிற? மச்சான், ஜானகி நம்ம டீம்ல எடுத்து என்ன கலாய்க்கணும் பார்த்தால, அதான் அவளை எப்படி கலாய்ச்சி அமுச்சு விட்ட பாத்தியா? விளையாட்டு வினையா போதுடா. டேய், பிரச்சனை இல்லாம இந்த லைஃப் ஒரே போர் அடிக்குதுடா. ஊடல் இருந்தா தானே கூடலுக்கு அழகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், ஏஞ்சல் வருமா வராதா? இல்லடா, ஒரே டென்ஷனா இருக்கு, அதான் கேக்குறேன். ஏய் மூடிட்டு வேலையை பண்ற. விஷ்ணு கேக்குறது கரெக்ட் தானே? ஏன் வரல? என்ன கேட்டா? ஏன் இப்ப கோவப்படுற? அப்படிலாம் இல்ல. ஏஞ்சல் அன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கணும்ல. என்ன பிரச்சனை உங்களுக்குலாம்? வரலன்னா நல்லதுன்னு நினைக்கிறத விட்டுட்டு ஏன் வரலன்னு எல்லாரும் கவலைப்படுறீங்க? அவ வரலன்னா நான் ஏன் நல்லதுன்னு நினைக்கணும்? அதானே. அவ வந்தா எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு பாக்குறியா? பிரச்சனை உனக்கு வராது, எனக்கு வரும். புரியல. அவளை நான் பார்க்க விரும்பல ராஜி. டேய், அதான் ஏன்? டேய் நீ உதவங்க போறப்போ. நான் கேக்குறேன், பதில் சொல்லு. அவளை பாக்குறதுல என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அவளை பார்த்தா என்ன பிரச்சனை? மச்சான், நீனும் அந்த ஃபிளாஷ்பேக்லாம் எரேஸ் பண்ணல போல இருக்கே. டேய் விஷ்ணு, விளையாடாத. எனக்கும் ராஜிக்கு நடுவில் இன்னொரு சண்டை ஆரம்பிக்காத. எனக்கு புரியல கார்த்திக், நீ எதுக்கு ஏஞ்சலுக்கு பயப்படுற? அவளை பத்தி நாங்க கேலியா பேசும்போது நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் வாயை மூடிக்கிறேன். தேவையில்லாத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. ஏங்க இவன் இப்படி பம்புறான்? அதானே. டே பம்பல், சம்பந்தம் என்ன நடக்குது? டேய், என்னடா மொழி ஜோதிகா மாதிரி ஆக்ஷன் காட்டிட்டு இருக்க? சரி,
நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேணாம். ஆமா இல்லையா மட்டும் தலையாட்டு போதும். டேய், கேட்டதுக்கு அப்புறம் தலையாட்டுறா. கேட்கறதுக்கு முன்னாலே தலையாட்டிட்டு இருக்க. உனக்கு புரியுதா புரியலையா? விஷ்ணு நீங்க சொன்னதுக்கு அவர் ஒத்துக்கலையாம், அதனாலதான் தலை இப்படி ஆட்டுறாரு இல்ல கார்த்திக்? ம் அதெல்லாம் கிடையாது. நான் கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லியே ஆகணும். ஆமா கார்த்திக், நீ பயப்படுறத பார்த்தா எனக்கே டவுட்டா இருக்கு. மச்சான், ஏஞ்சல் பேரை சொன்னாலே நீ என்ன பயந்து ஓடுற? விஷ்ணு ஆமா இல்லைன்னு சொல்ற மாதிரி கேள்வியை கேளுங்க. சரி, ஏஞ்சல்லாம் உனக்கு பயமா? அப்ப ஏஞ்சல் கிட்ட உனக்கு பயம் இல்ல. ம் ஆ, அப்ப ஏஞ்சல் உனக்கு பிடிக்குமா? பதில் சொல்றா. டேய், நீ என்ன முறைக்கிறியா? ம் ஏஞ்சல் உனக்கு பிடிக்குமா? ஆமால, அவங்கள பிடிச்சுதானே நீ லவ் பண்ண. டேய், என்ன பார்த்து பதில் சொல்றா. சொல்லு மேன், ஏஞ்சல் நீ பிடிச்சுதான் லவ் பண்ண? டேய், பிடிக்காம யாராவது லவ் பண்ணுவாங்களாடா? வாய் தந்துட்டல. இப்ப என் கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். ஏஞ்சல் ஏன் இன்னும் வரல? எனக்கு தெரியாது. போய். நீ நல்லவனா கெட்டவனா? டேய், நான் தானே உனக்கு கேள்வி கேட்பேன், நீ என்ன கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. சரி, இருந்தாலும் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் அலோவ் பண்றேன், கேளு. நானும் ராஜுவும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சா மூடிட்டு போயிரு. ஏஞ்சலை பத்தி பேசினா நமக்குள்ள சண்டை வருமா? அட விடுங்களேன், திரும்ப திரும்ப ஏஞ்சல் ஏஞ்சல்னுக்கிட்டு. ஹாய் கைஸ், குட் ஈவினிங். கார்த்திக், ஏஞ்சல் கிட்ட என்ன சொன்ன கார்த்திக்? வேலையில ஜாயின் பண்ண வந்தவ கிட்ட நீ என்ன பேசி திருப்பி அனுப்புன? அப்படிலாம் எதுவும் இல்லை. உன்னோட முன்னாள் காதலி என்னுடைய இன்னாள் ஃப்ரெண்ட். இங்க பாருங்க சூசன், தேவையில்லாம எதுவும் நம்ம பேச வேண்டாம். ஏஞ்சல் கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியாமே, வேணாம் இங்க ஜாயின் பண்ணாதன்னு. ம்? எதுக்கு கார்த்திக் இந்த திருட்டு வேலை உனக்கு? சூசன், நீங்க கிளம்புங்க. அப்ப ஒத்துக்கோப்பா. என்ன ஒத்துக்கணும்? ஏஞ்சலை இன்னும் மறக்கவே முடியலன்னு ஒத்துக்கோ. சூசன் வேணாம். இன்னும் அவன் மேல உனக்கு ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு ஒத்துக்கோ. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. போய், நீ திரும்பவும் இந்த ஆபீஸ்ல சேர்ந்தா பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்னு நீ அவகிட்ட சொன்னியா இல்லையா? கார்த்திக், ஏஞ்சல் கிட்ட நீ பேசினியா? ராஜி, ஓ, அவகிட்ட பேசுறது இல்லன்னு பொய் சொன்னானா? பேசுவான். ராஜி, உனக்கு அப்புறமா எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். சூசன், நீங்க கிளம்புங்க. என்கிட்ட அப்புறமா வந்து விளக்கம் கொடுக்கறேன்றியா? சூசன், என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு நீ கௌதம டிரான்ஸ்பர் வாங்கி இங்க கூட்டிட்டு வருவ. அதே நான் பண்ணா அந்த பொண்ணு கால்ல விழுந்து அவளை திருப்பி அனுப்பிடுவ, அதானே? நான் யார் காலையும் விழல. கார்த்திக், எதுக்காக நீ இந்த மாதிரி குழப்பத்திலேயே இருக்க? ஏஞ்சல், ராஜி, சூசன், இப்ப திரும்பவும் ஏஞ்சல். நான் ஏஞ்சலை கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் வர சொல்லிட்டேன். அவ திரும்பவும் வரா. என்ன, ராஜிக்கு நான் ப்ராமிஸ் பண்ண கிஃப்ட் இல்ல, அதான். இப்படி ஏதாவது நடக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப போர் அடிக்கும் கார்த்திக். கடவுளா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தரலினா அதுக்காக நாம சும்மா இருக்க கூடாதுல்ல. நாமளே ஏதாவது உண்டு பண்ணிக்கணும். உன் லைஃப்ல ஏஞ்சல் வந்தே தீருவா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வரட்டா? ராஜி, உன் லைஃபும் தான். கார்த்திக், ஏஞ்சலுக்கு நீ ஏன் இப்படி பயப்படுற? அவளை கண்டா ஓடுற. அவளுக்கும் உனக்கும் நடுவுல நிஜமாவே என்ன? வெறும் காதல் தோல்விதானா இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது இருக்கா?